கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நிறைவு தான் இருக்குது. சன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் தான் சந்திராஷ்டமம் வருது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் இல்லையா? அப்போ இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை நைட்டு 7:54 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:29 வரைக்கும் அப்படியே சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தை எப்போ உணர்வீங்க? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் சந்திராஷ்டமத்தை கன்னிராசிக்காரர்கள் உணர்வீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சந்திரன் ஓரளவுக்கு ஒளிச்சந்திரனாக இருக்கிறார். அதனால் பெரிய சந்திராஷ்டம நாட்களில் இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது வாரத்தின் இறுதியில், இது இந்த ராசி பலன்றது திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அப்போ வார கடைசியில் இன்னும் ஒரு 8 நாள் கழித்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக எதையுமே கொஞ்சம் ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கும். பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இல்லை. லாபாதிபதி பெரிய அளவு, அதாவது 10க்கும் 1க்கும் உடைய புதன் இப்போது லாபத்தில் இருக்கிறாரு. புதன் இந்த வாரம் மாறி இருக்கிறாரு. வக்கர நிலைமையிலே லாபத்தில் இருப்பார். லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் லாப எண்ணங்களை தருவார், லாபங்களை தருவார். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் மிகப்பெரிய அளவில் லாபத்தில் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் ஒரு பெரிய கிஃப்ட் இப்போதைக்கு இன்னும் ஒன்று கிடச்சிருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு குரு நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு, இப்போ செவ்வாயும் நல்லா வர்றார். தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஓஹோ ஓஹோ ஓஹோன்னு தான் சொல்லுவேன். இவ்வளவு சொல்லியும் நான் கஷ்டப்படுறேங்கய்யா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜனனகால தசாபுக்தி அமைப்புகள் கடுமையான ஒரு நிலைமைகளில் இருக்கும். ஆனாலும் சொல்கிறேன், 90% கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறா 10% கன்னிராசிக்காரங்களுக்கு கஷ்டம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் இருக்கும். அதாவது பிறந்த ஜாதக அமைப்புகள் கெட்டு போயிருக்கும். ஒரு 5-6 கிரகங்கள் வலிமையாக இருக்குது. குரு வலிமையாக இருக்கிறார். ராகுகேதுக்கள் கூட அப்படி ஒன்று பெரிய சோதனைகள் அமைப்பில் இல்லை. ராசியிலே இந்த வாரம் சுக்கிரன் நீச்சமாகிறார். ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல அமைப்பு 10ல் இருக்கக்கூடிய செவ்வாயின் காரணத்தினால் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு என அத்தனை நிலைமைகளையும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாமல் மிகப்பெரிய யோகங்கள் செய்யணும். எதையும் முன்னேறி போகலாம். ஒரு எதையும் துடிப்போடு செய்யலாம், வெற்றியோடு செய்யலாம். நல்ல சிந்தனைகள் வரும், எண்ணங்கள் நிறைவேறும், நினைச்சது நிறைவேறும். வாலிப வயதிற்கேற்றார் போலவும், பருவ வயதிற்கேற்றார் போலவும், முதிய வயதிற்கேற்றார் போலவும், வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சிறப்பான நல்ல வாரங்க இந்த வாரம்.